வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன்கள் அனைத்துமே ரத்தாகுமா? 5 சவரன் வரை நகை கடன்களை ரத்து செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கூட்டுறவுத்துறைகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு நல்ல முடிவுகளை விரைவில் எடுப்பார் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகளை நமக்கு கொடுப்பார் அப்படின்றதுனால நம்ம வெயிட் பண்ணலாங்க. தமிழகத்தில் நிறைய பேர் கூட்டுறவு வங்கிகளிலும் கூட்டுறவு சங்கத்திலும் நகைகளை அடகு வைத்துக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் ஜெயிச்சு முதல்வர் ஆகியிருக்கிறதுனால இப்போ தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளில் நிறைவேற்றணும் அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகளில் முதல்வர் விஜய் அவர்கள் நகை கடனை பற்றி சொல்லவே இல்லை. இருந்தாலும் மக்கள் எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. நகைக்கடன் தள்ளுபடியை பற்றின சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்கு உட்பட்டு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கொடுப்பாங்க. 5 சவரனுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. கிராமப்புறங்களில் இருக்கும் கூட்டுறவு சங்கங்களில் பெரும்பாலும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தான் நகைக்கடன்களை வாங்குகிறாங்க. விவசாயத்தை ஊக்குவிக்க அரசு நிதி ஒதுக்குவதால் கூட்டுறவு சங்க கடன்களுக்கு எப்போதும் ஒரு முன்னுரிமை கிடைக்கும். தள்ளுபடி அறிவிப்பு வந்தவுடன் இவர்களுக்கு பணம் வேகமாக தள்ளுபடியாகும். அதனால தான் சங்கங்களின் தள்ளுபடி வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டுறவு சங்கங்களின் ஆவணங்களை சரிபார்ப்பதும் உள்ளூர் அளவிலேயே முடிந்து விடுகிறது. இதனால் பெரிய அளவில் அலைச்சல்கள் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நகைக்கடன்களை முழுமையாக இனி தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 5 சவரனுக்கு உட்பட்ட இருக்கணும். கூட்டுறவுத்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடாது. மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. வீட்டில் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தர் தான். ஸோ வீட்டில் எத்தனை பேர் வேணாலும் நகைக்கடன் வச்சுருக்கலாம். இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஒட்டு மொத்தமாக 40 கிராமுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுதாங்க நகைக்கடன் தள்ளுபடியில் இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் தமிழகத்தில் நகைக்கடன்கள் தள்ளுபடிகள் அனைத்துமே கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவும் இதை பற்றி தான் விளக்குகிறது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.